ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பாகவத ரகசியம் 11வது ஸ்கந்தம், பகுதி 15. கல்வி கற்க வேண்டிய மகனை தந்தை அவன் கல்வி கற்கும் பொருட்டு குருவிடம் அழைத்துச் செல்கிறார். பெரும்பாலும் குரு கிரகஸ்தனாகவே இருப்பார். அவர் சிறுவனுக்கு உபநயனம் செய்வித்து நைஷ்டிக பிரம்மச்சாரியாக்கி வேதத்தை கற்றுக் கொடுப்பார். அந்த காலகட்டத்தில் சீடன் குருவிற்கு பணிவிடைகள் செய்து கொண்டும் பிக்ஷை வாங்கிய ஆகாரத்தையே உண்டு கொண்டும் குருகுலத்திலேயே தங்கியிருக்க வேண்டும். இவ்வாறு வேதங்களை கற்று படிப்பை முடித்த பின் வீட்டிற்கு திரும்பி வந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டு கிரகஸ்தனாக வேண்டும். இவ்வாறு மேற்கொண்ட இல்லற தர்மத்தை தவறின்றி கடைப்பிடிக்க வேண்டும். பின்பு தன் மகன் உரிய வயதை அடைந்ததும் வீட்டையும் குடும்பத்தையும் அவனிடம் ஒப்படைத்துவிட்டு வானப்பிரஸ்தனாகி காட்டிலோ நதிக்கரையிலோ குகையிலோ வாழ்ந்து கொண்டு தவமியற்றி கொண்டு பக்தி ஞானம் வைராக்கியம் இவற்றை சம்பாதித்து கொண்டு சந்தர்ப்பம் கிடைத்த போது தகுதி வாய்ந்த ஆச்சாரியனிடமிருந்து சந்நியாசம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்வரூபமாகி பரமஹம்ச தர்மமாகிய பிரம்ம நிஷ்டையில் மூழ்கி ஓரிடத்தில் தங்காமல் சஞ்சாரம் செய்து கொண்டு காலப்போக்கில் ஆன்ம விழிப்படைந்து ஆத்மஸ்வரூபியாகவே ஆகிவிடும்போது ஆசிரம தர்மங்கள் அனைத்தும் தானாகவே நழுவி விழுந்து விடும்போது எந்த விதிகளுக்கும் கட்டுப்பட வேண்டிய நிலை அகன்றும் அத்தியாசிரமி என்ற நிலையை அடைவர். இதுவே படிப்படியாக செல்ல வேண்டிய முறை. இவ்வாறு ஒவ்வொரு ஆசிரமமாக கடந்து வழுக்கி விழுந்து விடுவோமோ என்று பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஞானமே ஸ்வரூபமாக அத்தியாசிரமி ஆகிவிட்ட பின் உலக ரீதியாகவும் வேதங்கள் விதித்துள்ள விதிகளையும் தாண்டி சென்றுவிட்ட ஒருவன் உலக சம்பந்தமற்றவனாகி தெய்வத்தன்மையை அடைந்து விடுகிறான். இந்நிலையில் சம்சார மயக்கம் நீங்கி முக்தனாகி ஆத்மஸ்வரூபமாகவே ஆகிவிடுகிறான். இந்த நிலையை கஷ்டமில்லாமலும் இடையே வீழ்ச்சி இல்லாமலும் சென்று அடைவதற்காகவே வர்ணாசிரம தர்மங்களை பிழையின்றி முறைப்படி கடைபிடிக்க வேண்டும் என வேதங்கள் விதித்துள்ளன. நதியின் மூலம் யாத்திரை செய்யும் ஒருவன் எவ்வாறு முடிவில் சமுத்திரத்தை அடைவானோ அதே போல வர்ணாசிரமங்களாகிய நதியில் யாத்திரை செய்பவன் இறுதியில் பரமஞானம் என்னும் பிரம்ம சமுத்திரத்தை சிரமமின்றி அடைகிறான். அத்விதீயமான பரமஞானம் சிறப்பாக ஆராதிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை அடைபவன் செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் ஆவான். அதை அடையாதவனோ சோர்வு அடைகிறான். ஞானி வேறு ஈஸ்வரன் வேறு என்று கூட சொல்ல முடியாது. ஞானத்தோடு கூடிய ஒருவருக்கு உலகில் மிகவும் பிரியமானவர் ஈஸ்வரனே. அதே போல ஈஸ்வரனுக்கு மிகவும் பிரியமானவர் ஞானி மட்டுமே. ஞானம் பிரகாசிக்கும் போதுதான் பரமபதம் என்றால் என்ன என்று அறிந்து கொள்ள முடியும். வேதங்களை கேட்டு அறிந்து கொண்ட ஒருவருக்கு காலப்போக்கில் ஞானம் பிரகாசிக்கும். அதனால் ஞானம் விஞ்ஞானம் இரண்டையும் பெற்று ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொண்டு, ஹே உத்தவா, என்னை நன்கு ஆராதிப்பாயாக. சிருஷ்டி ஸ்திதி லயம் இவற்றுக்கு உட்பட்ட உலகம் உண்டாவதற்கு முன்பும் அழிந்த பின்னும் எது மீதி உள்ளதோ அதுவே நடுவிலும் உள்ளது. ஆரம்பத்திலும் இறுதியிலும் இல்லாத நாமரூபங்களோடு கூடிய உலகம் என்னும் பாவம் மத்தியில் உள்ளதாக தோன்றுவதுதான் மாயாஸ்வரூபம். அதை விட்டுவிட்டு ஆதி நடு இறுதி என்பது அற்றதும் சிதைவில்லாததும் ஆன சச்சிதானந்த பிரம்மமே சத்தியம் என உணர்ந்து அந்த பிரம்ம ஞானத்தில் திளைப்பாயாக. பகவானுடைய அமிர்தமயமான சொற்களை கேட்டு திருப்தியோடு அனுபவித்த உத்தவர் பகவானிடம் மீண்டும் கேட்டார். எல்லாம் அறிந்தவரும் கருணாமூர்த்தியுமான பகவானே, மிகவும் இரகசியமான ஆத்மஸ்வரூபத்தை தெளிவுபடுத்தக்கூடிய ஞானத்தின் ஸ்வரூபம் என்ன என்பதையும் அதை ஒருவர் எவ்வாறு அடைய முடியும் என்பதையும் கருணையுடன் விவரமாக கூற வேண்டும். ஹே உத்தவா, முன்பு பாரத யுத்தம் முடிந்த பின்னர் பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கையில் படுத்து உத்தராயண காலத்திற்காக காத்திருந்த சமயத்தில் யுதிஷ்டிர மகாராஜா இதே கேள்வியை அவரிடம் கேட்டபோது அன்று அவர் கூறிய பதிலை நானும் கேட்க நேர்ந்தது. அதை உனக்கு கூறுகிறேன். விழிப்பு முதலிய 3 அவஸ்தைகளிலும் ஷரீரம் முதலிய உபாதிகளையும் அவற்றின் செயல்பாடுகளையும் தர்மங்களையும் யார் எவ்வித பாதிப்புமின்றி சாட்சியாக நின்று பார்க்கிறாரோ, எது பார்க்கிறதோ அதுவே ஆத்மா. ஷரீரம் முதலிய உபாதிகளை தான் என எண்ணிக்கொண்டு உபாதிகளின் மேல் வைத்துள்ள அபிமானத்தை விட்டு ஆத்மாவில் ஒன்றி அதுவாகவே ஆகிவிடுவதுதான் ஞானம். ஜீவன் என்ற எண்ணத்தை அறவே ஒழித்து ஆத்மாவாகவே மாறிவிடும் போது ஷரீரம் முதலியவற்றை
தான் என எண்ணிக்கொள்ள அங்கு ஒரு ஆள் இல்லாமல் ஆகிவிடுகிறான். அபிமானமே இல்லாது போனால் செய்பவன் நான் என்றோ அனுபவிப்பவன் நான் என்றோ நினைக்க வாய்ப்பில்லை. கர்மம் அனுபவம் என்பவை இல்லாமல் போகின்றன. இந்த நிலையில் சம்சாரம் என்பதே இல்லை என்று ஆகிவிடுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் நிலைத்து நிற்பதே விஞ்ஞானம் எனப்படும். வேதங்கள் ஆராய்ந்து அறிதல், கண்கூடாக காண்தல், அனுமானித்து அறிதல் என இந்த 4 விதங்களில் பெறும் அறிவின் மூலம் இந்த நிலையை உறுதி செய்து கொண்டு அதை தன்வசமாக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யும்போது ஏற்படக்கூடிய தடைகளையெல்லாம் அகற்ற வேண்டும். இதையே அபியாசம், பழக்கம் என்பர். அபியாசத்தின் மூலம் சம்ஸ்காரங்கள் பக்குவமடைந்து வரும்போது நானாத்வம், அதாவது பலவும் உள்ளன என்ற எண்ணம் அழிந்து போகிறது. ஒன்றில் பலவற்றையும் பலவற்றில் ஒன்றையும் கண்டு ஒன்று பல என்ற துவைத்த பாவமே அற்றுப்போகும் போது நானாத்வம் முழுவதுமாக இல்லாமல் போகிறது. இவ்வாறு அபியாசத்தினாலும் விசாரத்தினாலும் பக்குவம் அடைந்து நானாத்வம் இல்லாமல் போய் அபிமானம் இன்றி செய்வதற்கும் அனுபவிப்பதற்கும் ஏதுமில்லை என்று ஆகும்போது ஞானம் பிரகாசிக்கும். மிக தூயதும் இரண்டற்றதுமான ஞானத்திற்கு ஈடாக உலகத்தில் எதுவும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். பரம அத்வைத்தமும் திவ்யமுமான ஞானத்தை அடைவதில் இடைவிடாத ஆர்வமும் அபியாசமும் உள்ள ஒருவருக்கே காலப்போக்கில் ஞானம் உண்டாகும். இவ்வாறு ஞான யோகத்தின் சாமானிய ஸ்வரூபத்தை பற்றி கூறிய பின் பக்தி யோகத்தை பற்றியும் இதே அத்தியாயத்தில் பகவான் எடுத்துரைக்கிறார். பகவானது கணக்கிலடங்காத தெய்வீக மகிமைகளை பற்றி எடுத்துரைக்கும் அவரது அவதாரங்களை பற்றியும் லீலைகளையும் உலக புகழ்பெற்ற பகவத் கதைகளையும் பக்தர்கள் வாயிலாக ஸ்ரத்தையுடன் கேட்பது, அவற்றை தானும் எடுத்துரைப்பது, இறைவன் புகழை பாடுவது, அவரது திருநாமங்களை ஜபிப்பது, திரவியங்களால் இறைவனை பூஜிப்பது, தன்னுடையது அனைத்தையும் பகவானுக்கு அர்ப்பணிப்பது, இறைவன் பொருட்டு தனம் பொருட்கள் இவற்றை தியாகம் செய்வது, பூஜை செய்வது என்று பகவானுக்காகவே வாழும் பொழுது அவரிடம் பரம பிரேமை உண்டாகும். பக்தர்களின் இடைவிடாத சேர்க்கையால் முளைத்த பகவத் பிரேமை துளிர்விட்டு புஷ்டியாகும். பக்தி பெருக பெருக ஞான வைராக்கியங்களும் வளர்ந்து கொண்டிருக்கும். பக்தி, ஞானம், வைராக்கியம் இவை 3ம் பூரணமாகும் போது அனிமாதி சித்திகளும் ஆத்ம சாட்சா்காரமும் தானாகவே கைகூடி வரும். தொடர்ந்து அறிந்து கொள்வதில் ஆர்வம் மிக்க உத்தவர் ஒற்றை வார்த்தை கொண்ட கேள்விகளாக பல கேள்விகளை கோர்த்து ஒரு கேள்வியை பகவானிடம் கேட்டார். அதனை அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ.